சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னையிலேருந்து வாரம் ஒரு கீரை அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு கீரையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, யார் யாருக்கு எப்படி சமைச்சு கொடுக்கலாம், என்னென்ன நோய்கள் தீரும், அதனால் நமக்கு என்னென்ன பலன் இப்படி பார்க்கலாம். இன்றைக்கி முள்ளங்கி கீரை. முள்ளங்கி நிறைய எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். முள்ளங்கி கீரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா? முள்ளங்கி கீரையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, மினரல்ஸ் நிறையவே இருக்குது. கொஞ்சமாக கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூட்டை தணிக்கக்கூடிய இந்த முள்ளங்கி கீரை சிறுநீரை பெருக்கும், அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும். எல்லாருக்கும் சிறுநீரை பெருக்கக்கூடியது. சாப்பிட்டா நல்ல செரிமானத்துக்கு கொஞ்சம் லேட்டானாலும் அதனால பசி எடுக்காது, பசியை அடக்கக்கூடிய வல்லது. இந்த முள்ளங்கி கீரையை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல தேங்காய் துருவல் வெந்தயத்தை போட்டு வதக்கிட்டு முள்ளங்கி கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிட்டு தேங்காய் துருவலோட போட்டு வதக்கணும். வெந்தயம் தாளிச்சு அப்படின்னா நல்ல உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முறை சமைக்கலாம். இன்னொரு முறை இந்த முள்ளங்கி கீரையை எலுமிச்சம்பழ சாறு போட்டு மிளகுத்தூள் போட்டு வேக வச்சு பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா தோல் நோய்கள் இருந்தாலும், லைட்டாக மேலே தோல் நோய்கள் இருந்தாலும் குணமாயிடும். தோல் நோய்கள் வராது. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மிளகுத்தூள் போட்டு குழந்தைகளுக்கு சமைச்சு நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இது செரிமானம் ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் தேங்காய் துருவல் வெந்தயம் போட்டு முள்ளங்கி கீரையை குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி முள்ளங்கி கீரையை சேர்த்து சமைக்கும் போது அதோட பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். முள்ளங்கி கீரை நமக்கு உடல் சூட்டை தணிக்கிறதால உடல் சூட்டால் ஏற்படுற நோய்கள் நமக்கு வராது. இந்த முள்ளங்கி கீரை வயிற்று பூச்சிகளை கொல்லும். அது மாதிரி குழந்தைகளுக்கு வயிற்றுப்பூச்சி இருக்கும். வயிற்றுப்பூச்சி போகிறதுக்காக சித்த மருந்துகள் கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை டிவார்ம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம் இல்லையா? இந்த மருந்து கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா மாதம் ஒரு முறை முள்ளங்கி கீரையை சமைச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வயிற்றுப்பூச்சிகளை கொல்லக்கூடிய வல்லது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உள்ள எல்லா பிரச்சனையும் நமக்கு வராது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு மோஷன் போற இடத்துல வெள்ளை பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சாகக்கூடிய தன்மை உடையது இந்த முள்ளங்கி கீரை. ஸோ இந்த குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கும்போது வெந்தயம் தாளிச்சு தேங்காய் துருவல் போட்டு முள்ளங்கி கீரையிலெல்லாம் கட் பண்ணி வதக்கிட்டு இந்த மதிய சாப்பாட்டுல நெய் ஊற்றி பிசைஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றுப்பூச்சிகளை கொல்லக்கூடியது. அதனால முள்ளங்கி மட்டும் யூஸ் பண்ணாம முள்ளங்கி கீரையும் முக்கியமாக குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி இந்த முறையில் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனும் வராது, வயிற்றுப்பூச்சிகளை கொல்லக்கூடிய உள்ளது, உடல் சூட்டையும் தணிக்கும். ஆனால் அதே மாதிரி மிளகுத்தூள் எலுமிச்சம்பழ சாறு சேர்ந்து சாப்பிடும்போது தோல் நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால முள்ளங்கி கீரையை மாதம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்த கேரை அணுகுங்க.